ஹாய் டியர். டுடே நம்ம யூங்கியூ பார்க்க தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ண ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூங்கி தான் காலேஜில் பார்த்தீங்கன்னா லெசன் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட கிளாஸ் தான். நீங்கள் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார வேண்டிய ஆள். ஆனால் பார்த்தீங்கன்னா இடம் பற்றாக்குறையால் ஒரு ஃபோர்த் பெஞ்சில் உட்காந்துருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்கு எட்டவே மாட்டேங்குது அவர் எழுதுறது. அப்படியே எக்கி எக்கி பார்த்துக்கிட்டே இருக்க அவர் அதை நோட் பண்ணிடுவார். ஒயன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சார் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ முன்னாடி பார்க்குறாரு. முன்னாடி மீரா உட்காந்துருப்பா. மீரா, நீ ஹைட்டாக தானே இருக்கா, பின்னாடி போய் உட்காரு. ஒயன் நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்லவும், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உட்காந்துக்கிறீங்க. பட் மீராவுக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற பேர் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா பின்னாடி போக சொல்லிவிடுவோம். அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. பட் அதனால என்ன பண்ணுறது, ப்ரொஃபஸரே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடி போய் உட்காந்துக்கிறா. அவளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒபீடியண்ட்டான பொண்ணு தான். இப்போது ஒரு வழியாக நீங்கள் முன்னாடி வந்து உட்காந்ததுக்கப்புறமா நல்லா போர்டு தெரியுது. அப்போது எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவர் கிளம்பும்போது, ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் டெய்லியும் எல்லா கிளாஸ்லையும் எங்கேயும் உட்காந்துக்கலாமா, இல்லை உங்கள் கிளாஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறீங்க. இருக்கிற ஹைட்டுக்கு இங்கேயே உட்காரு, இதான் உனக்கு கரெக்டு அப்படின்ட்டு போயிடுவாரா. அம்மாடி நல்ல வேலை, இல்லைண்ணா ஒரு கிளாஸ் தான் சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி தள்ளியிருப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து முன்னேறிடலான்னு சொல்லிட்டு வந்தால் 4வது பெஞ்சில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அந்த பெஞ்சுக்கு போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜாலியாக இருக்குது, ஃபுல்லாக நல்லா வேடிக்கையும் பார்க்க முடியுது. எந்த ஸ்டாஃப் வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிடலாம், மாட்டிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படிப்பாளியெல்லாம் கிடையாது, அரைகுறை தான். பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ படிக்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் உங்கள் மண்டைக்குள்ளே அது ஏறவே ஏறாது. என்ன தான் நீங்கள் முக்கியமான திக்கி திணறி படித்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகலாம், இல்லை ஒரு ஆஃப் த மார்க் தான் வரும். அந்த ஃபஸ்ட்டு மார்க்கு, அந்த ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறது நீங்கள் கண்ணிலே பார்க்க முடியறதில்ல. அதனால தான் இந்த காலேஜ்லேயாவது எப்படியாவது நம்ம ஒரு டைமாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துணுன்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் 12th முடிக்க வரைக்கும் ஒரு நாள் கூட ஃபஸ்ட் ரேங்க்கே எடுத்தது கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு ரேங்க் 5, 7, 8ன்னு போயிடும். அதனால் காலேஜ்லேயாவது நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அப்போ தான் நாளைக்கு என்னோடய ஃப்யூச்சர் கிட்ஸ் கிட்ட நான் சொல்ல முடியும், அம்மா நான் ஃபஸ்ட் ரேங்க் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு மோட்டிவ் வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போது கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு யூங்கி ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாரா, அடுத்த ப்ரொஃபஸர் வராங்க. ஸோ அவங்களும் நடத்த நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பீங்க. இப்போது இதுதான் உங்களோட 3rd இயர் காலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 2nd இயருக்கு பார்த்திங்கன்னா வேறு ப்ரொஃபஸர் வருவாங்க, 3rd இயர் 4th இயருக்கு வேறு வருவாங்க. ஸோ யூங்கி உங்களுக்கு புதுசு தான். அப்போது இப்போ ஒரு ப்ரொஃபஸர் புதுசாக லெசன் எடுத்துகிட்டு இருக்கார்ல, அவர் கிளாஸில் எடுத்து முடிச்சுட்டு போகும்போது மீரா அப்படின்னு கூப்பிடுறாரு. ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. ப்ரொஃபஸர் யூங்கி கூப்பிட்டாரு, சொல்ல மறந்துட்டேன், போய் பார்த்துரு அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அவள் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, புக்கை தான் எடுத்து போகணுமான்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கும் வந்துட்டு சரி ஓகே எதுக்கும் அவளோட சப்ஜெக்ட் புக்கை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறா. அப்படி போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அவள் போகிறத, போயிட்டு ரிட்டன் வரா. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் வருவா. ஸோ அவள் வரும்போது ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு மாதிரி வந்துட்டுருக்கா. உங்களுக்கு அவளை பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பின்னாடி உட்காந்துட்டு, மீரா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா, நீ வேணால் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காருன்னா உட்காந்துக்கோ, எதனாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாலா. இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கா, உனக்கு ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா, உடம்புக்கே சரியில்லையா, ஏன் உன் கையெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லிட்டு அவள் கையை பார்க்குறீங்க. அவள் இப்படி கையை ஒரு கையை இன்னொரு கையில் வச்சு பிடிச்சி பார்க்குறா. பட் இருந்தாலும் நடுங்குது, வேர்த்து கொட்டி இருக்குது. ஏசி ரூம் தானே இது, ஏசி கிளாஸ் ரூம்லேயே உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது, மீரா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிற, வா போகலாம் மெடிக்கல் போகலான்னு கூப்பிட்றீங்க. அவள் இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிடுறா. இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கிளாஸ் முடியுது. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது இவரும் மீரா கேபினுக்கு வா அப்படின்ட்டு போகிறாரு. அவள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போயிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரிட்டன் வரா. வரும்போது ஒரு மாதிரி பயந்து போய் வரா. உங்களுக்கு இது மாதிரி இது சரியில்லை அப்படின்னு தோணுது. அப்போது நீங்களும் மீரா கிட்டே ஏஞ்சி போய் உட்காந்துட்டு, மீரா உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் ஒரு மாதிரி வர, போகும்போது நல்லா தானே போனேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்க, வயன் உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எதுவும் என்னை கேட்காம இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.
நான் நல்லா தான் இருக்கேன். வெயிலில் நடந்துட்டு வந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு. படிக்க தானே வந்த, அதை மட்டும் செய் அப்படிங்கிறா. இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது. இப்போ லஞ்ச் பிரேக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் சாரா கூட உட்காந்துட்டு, சாரா எனக்கு அந்த மீரா போலே பிடிக்கவே இல்லை. பேசாமல் நீ சொன்ன மாதிரி நான் உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்கணும். அவள் என்ன பார்த்தா பேசவே மாட்டேங்கிறா. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் கூட என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா. உன் வேலையை பாருங்கிறாடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏன் என்னம்மா அவளுக்கு? இதுக்கு தான் போய் யாருக்கிட்டையும் அக்கறை காட்டக்கூடாதுங்கிறது. எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது வயன், நீ எவ்வளோ நல்லவளாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாளா. அது என்னமோ சரி தான். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அவள் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறா, அழுதுட்டு வரா, ஒரு மாதிரி அவள் வித்தியாசமாக பண்ணுறா. அதனால தான் கேட்டேன். அதுக்கு போய் என்னை திட்டுற மாதிரி பார்க்குறா, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டா தெரியுமா. எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்தா இதை குடி, உனக்கு டென்ஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஜூஸை கொடுக்க, குடு நீ மட்டும் தாண்டி என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிட்டுவீங்க. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, சரி ஓகே நான் என்னோடய கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்போ அவளும் ஒயன் அப்படின்னு கூப்பிடுறா. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை கிளாஸ் அன்றைக்கி கட்டடிக்கலாமா அப்படின்னு கேட்பாளா. கிளாஸை கட்டடிக்கவா? என்னடி என்ன நினச்சிட்டு இருக்கிற? உனக்கு என்ன, நீ படிக்காமல் உட்காந்துருந்தா கூட ஃபஸ்ட் மார்க் வாங்குற ஆள். நான் முக்கி படித்தா கூட கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாள் கூட ஒரு செகண்ட் ரேங்க் கூட வாங்க முடியல. நான் ஒரு குறிக்கோளோடு படிச்சுட்டு இருக்கிறேன் சாரா, என்னை நீ தொல்லை பண்ணாத அப்படிங்கிறீங்க. அம்மா தாயே, உன்னை நான் தொல்லையே பண்ணலை. நான் என் கிளாஸில் யாரையாவது கூப்பிட்டு போய்க்கிறேன். ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் கூப்பிட்டேன். வரலன்னா போ அப்படின்ட்டு போகிறா. அப்போ நீங்களும் நல்ல படமா, என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, அது ஒரு சூப்பர் படம், உனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆக்டர் அப்படிம்பாலா. யார் அப்படின்னு கேட்குறீங்க. மகேஷ் பாபு அப்படிங்கிறா. என்ன படம் எனக்கு தெரியாமல் அவரோடது வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, ஹலோ மிஸ் வயன், நீங்கள் இங்கே படித்து பட்டம் வாங்கி முதல் ரேங்க் வாங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஒரு குறிக்கோளோடு படிக்கிறீங்க. உங்களுக்கு படத்தை பற்றியெல்லாம் கவலை வரக்கூடாது. அது எங்கள் டிபார்ட்மெண்ட், நான் பார்த்துக்கிறேன். நீ போய் படி, பட்டம் வாங்கு, மொதல் ரேங்க் வாங்கு, போ அப்படின்ட்டு போயிடுவாளா. நீங்களும் ஆமாம்மா நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு நாளாவது, ஒரு தடவையாவது, ஒரு சின்ன டெஸ்ட்லையாவது நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. என்னதான் வாய் வார்த்தைக்கு அப்படி சொல்லிட்டு வந்தாலுமே டைம் ஆக மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு, அதான் ஃபஸ்ட்டு பெஞ்சிலே உட்காந்துருக்கீங்கல்ல, அப்படியே நைஸாக பெஞ்சுக்கு அடியில் போகிறீங்க. அவரும் உங்களை கவனிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கும் லெசன் எடுத்துகிட்டே இருப்பார். அப்படி பெஞ்சுக்கு அடியில் போயிட்டு நீங்கள் நைஸாக வெளியவே போயிடுறீங்க. அதுவும் தவந்துட்டே போவீங்களா. அப்படி தவந்துட்டே ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது உங்கள் முன்னாடி ஏதோ ஷூ கால் மாதிரி தெரியுது. யார் அது இங்கே கொண்டு வந்து காலை வச்சுட்டு நிற்கிறது, நான் வந்துட்டுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. அது அவந்த மாதிரியே பார்த்தா யூங்கி. அவர் பார்த்தீங்கன்னா உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ப்ரொஃபஸரா, ஓயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரொஃபஸர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அது இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போ அப்படி பார்த்துட்டு கேட்குறாரு, அதுவா நானா, என்னோட 2 ரூபா காயின் காணாமல் போயிடுச்சுங்க ப்ரொஃபஸர், அதனால தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, 2 ரூபாய்க்கு எதுக்கு இப்படி மண்டி போட்டு தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அது 2 ரூபா இருந்தால் தான் எனக்கு பஸ்ஸுக்கு போக முடியும். சேஞ்ச் இல்லைன்னா பஸ்காரங்க கீழே இறக்கி விட்டுருவாங்க பாதி வழியில். அதனால தான் 1 ரூபானாலும் 2 ரூபானாலும் முக்கியம் இல்லையா, அதனால தேடிட்டு இருக்கிறேன். சரி ஓகே ப்ரொஃபஸர், நீங்கள் போங்க, நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அவர் பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா, இதை நான் நம்பணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம் நம்பி தான் ஆகணும், அதான் நிஜம். நீங்கள் போங்க நான் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே போச்சு 2 ரூபா காயின், இங்கே இருக்கியா அங்கே இருக்கியான்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. வெறும் தரையில் கையை விட்டு அப்படியே தடவிக்கிட்டு இருக்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு ஐடி கார்டு போட்டிருப்பீங்களா, அந்த ஐடி கார்டை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் ஐயோ கழுத்து நெருக்குது அப்படின்னு சொல்ல, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்பாரா. இல்லை உங்களை நான் ஏமாத்தலான்னு பார்க்கல அப்படின்னு சொல்ல, கேபினுக்கு வா அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாண்ணா வா, வெளில தானே போக பார்த்த, கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. நீங்களும் போச்சு, சம்மத்தியாக மாட்டினேன். இவர் தான் நல்ல ப்ரொஃபஸர்,
இவர்கிட்டயே மாட்டிக்கிட்டேன், அசிங்கமாக அங்கே போகுது, பிளாக் மார்க் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இவர் இனிமேல் எந்நேரம் என்ன வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். நான் தப்பே பண்ணலைன்னா கூட என் மேலே இவருக்கு சந்தேகமே வந்துடும். ஐயோ, நான் ஏன் இப்படி பண்ணேன்? எல்லாம் இந்த சாரா பைத்தியக்காரியால் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அவரோட கேபினில் போயிட்டு அவர் உட்காந்துருக்க. நீங்களும் சார் அப்படிம்பீங்களா? உள்ளவா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உள்ளே வரும்போது அவர் அப்படியே எந்திரிச்சு வந்து டோரை லாக் பண்ண, சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே போக பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. அது அது நான் காயின் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ போகிறது காலேஜ் பஸ்ஸு, அதுக்கு எதுக்கு டிக்கெட்டு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் தெரியாதா? உன்னை நான் பார்த்துருக்கேனே, காலேஜ் பஸ்ஸில் தானே போகிற, போய் வேற சொல்கிற. அப்புறம் கிளாஸை கட் அடிச்சுட்டு வெளில போக பார்க்குற, எங்கே போக பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர், அது நான் எங்கேயும் போக பார்க்கல, எனக்கு ரொம்ப வயிறு வலிச்சுதா, அதனால தான் அந்த மாதிரி உருண்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். நீங்கள் எதுனாவது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு வயிறு வலி, எனக்கு வயிற்று வலி, வயிற்று வலின்னு சொல்லிட்டு உடனே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்க. அதுக்கு அப்படிங்கிறாரு. அதுதான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு நான் காயின் தேடுறேன்னு சொன்னேன் அப்படிங்களா? ஓ, வயிறு வலிக்குதா அப்படிங்கிறாரு. ஆமாம். வயிறு ரொம்ப வலிக்குது ப்ரொஃபஸர், என்னை விடுறீங்களா, நான் மெடிக்கல் போகணும் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வர, நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதான் வயிறு வலின்னு சொன்னால, எங்கே வலிக்குது காட்டு அப்படிங்க. வயிற்று பிடிச்சிக்கிட்டு வயிறு தான் வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ கையெடு அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்கள் கையை பிடிச்சி விளக்கி விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் கையை வச்சு பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தில் பதட்டத்தில் பலார்னு வாங்கி அரைஞ்சிடுறீங்க. ஸோ இவங்க உங்களை அப்படியே முறைக்க, ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்க, என்ன கை நீட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்ன இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டு, கொஞ்சமாவது நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும். நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறீங்க. நான் சத்தியமாக இந்த மாதிரி உங்களை நினச்சி கூட பார்க்கல. இருக்கிறதுல நீங்கள் தான் நல்ல ப்ரொஃபஸர்னு நினச்சேன். எல்லாத்துக்கிட்டையும் இதை கூட சொன்னேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே கோவமாக பேச, இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி இன்னும் கிட்ட வந்து நிற்கிறாரு. பயந்து போயிடுறீங்க. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ பேசு, ஏதோ கை நீட்டுறா, அடி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க என்கிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ கிளாஸை கட்டடிக்க பார்த்தல அப்படிங்கிறாரு. அதை நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் சொல்லுங்கள். அதனால எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னா பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன். சஸ்பென்ஸே பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த காலேஜ் விட்டு கூட போகிறேன். ஆனால் இதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் ஆசையால் நான் கிடையாது. முதல்ல கையெடுங்கன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ செம்ம கோவம் வருது, கை காலெலாம் செம்மையாக நடுங்குது. நீங்கள் போய் உட்காந்துருக்குறீங்க உங்கள் பிளேஸில், அப்படியே கை பார்க்குறீங்க, விடவிடன்னு நடுங்குது, வேர்த்து ஊற்றுது ஏசி ஹாலில். அப்போ அப்படியே இந்த பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறமா அவர் ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. அந்த ஃபைலை எதையோ ஒன்று எடுத்து பார்த்துட்ருக்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு போகிறவங்களே பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்ன அர்த்தம் என்னன்னு தான் தெரியலை. இப்போது கிளாஸில் நீங்கள் அப்படியே கை காலம் நடுக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் உங்களுக்கு தோணுது, மீரா இதே மாதிரி தானே உட்காந்துருப்பா, அப்போது ஒரு வேளை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா மீராவை அடிக்கடி யூங்கி ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க, ப்ரொஃபஸர் யூங்கி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்கல்ல. ஸோ இவளும் போவாள்ல, போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி இதே கண்டிஷனில் தான் வருவா. இப்போ தான் உங்களுக்கு புரியுது. அப்படின்னா இவர் நல்லவர் கிடையாது, எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் தப்பாக நடந்துக்கிறாரு. கண்டிப்பாக இதை நம்ம வெளியே கொண்டு வரணும். ஸோ இவரை கண்டிப்பாக மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியலை உங்ககிட்ட அவர் இந்த மாதிரி பண்ணார். பட் மீரா கிட்டே இப்படி பண்ணாரா என்னன்னு தெரியல. 2-3 வாட்டி நீங்கள் பார்த்துருக்குறீங்க அவன் நடுங்கிட்டு வருவா, ஆனால் நீங்கள் பார்த்தது கிடையாது இல்லையா? அப்படி யோசிச்சுட்டே அப்படியே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது மறுபடியும் ஒரு பையன், அதாவது படிக்கிறாள்ல, ஸோ ஸ்டூடெண்ட்டு தான் அவன் இங்கே மீரா யார் அப்படின்னு கேட்க, அவள் அப்படியே பயந்து போய் எழுந்திருக்கிறா. ப்ரொஃபஸர் யூங்கி கூப்பிட்டாங்களாம், போகிறீங்களா கேபினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அப்படியே போகவே மாட்டேன்னு நின்றுட்டே இருக்கா. அப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய் ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்களா, காது கேட்கல, போய் என்னன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெசிடேட் ஆகுறா, அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டே போகிறா.
உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணி போகலாமான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு ப்ரொஃபஸர் வந்துடுவாங்களா, உட்கார் வைன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்றாங்க. ஓகே மேம் சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துப்பீங்க. இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, உங்களால் கவனிக்கவே முடியல. அந்த கேபின்குள்ளே நடந்தது தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அப்போது உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. இவர் எதுக்கு இவ்வளோ கூப்பிட்டாரு, இவையே இவ்வளோ பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மீரா மறுபடியும் உள்ளே வரா. வரும்போது இன்றைக்கெல்லாம் பயங்கரமாக மிரண்டு போய் வந்திருக்கா. ஸோ பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொஃபஸர் மேம் பார்த்திங்கன்னா கிளாஸை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே பிரேக் டைம் தான், எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ நீங்கள் மீரா கிட்டே போய் உட்காந்துட்டு, மீரா இங்கே பாரு, என்னை பாரு அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, ஒழுங்கா உண்மை சொல்லு, என்ன நடக்குதுங்க? ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறா. நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? நீ ஏன் உள்ளே போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்க? உன் கையாக இவ்வளோ நடுங்குது, இவ்வளோ ஏசியில் ஏன் உனக்கு வேர்க்குது? எதையோ பார்த்து பயந்த மாதிரி வந்துட்டுருக்க. என்ன நடக்குதுங்க? நானும் ரொம்ப நாளாக உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ சரியில்லை மீரா, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாமல் நீ என் விஷயத்துக்குள்ளே வராத. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறா. பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் என்னடி அர்த்தம்? உன்னை பார்த்தா எனக்கு தெரியாது. நான் உன்னோட ஃப்ரெண்டாக கேட்குறேன், சொல்லு என்ன தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் மறுபடியும் கேட்க. யார் சொன்னா நீ ஒன்று எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்பா. நீ வேணா அப்படி வச்சுக்கோ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, ஆனால் எனக்கு நீ என்னோடய ஃப்ரெண்டு, ஓகேவா? சொல்லு. சாரா மாதிரி தான் நீயும் எனக்கு. சொல்லு என்ன நடந்துச்சு? நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்க. மீரா அந்த இடத்த விட்டு எந்திச்சு வெளியே போயிடுறா. அவளுக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. கண்டிப்பாக அவன் ஏதோ பண்ணியிருக்கான். என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட மாதிரியே மீரா கிட்டேயும் அவன் எல்லாம் மீறி நடந்திருக்கான். அதனால தான் இப்படி பயப்படுறா. ஆனால் இவன் வாய் தந்து என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறா. அந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சுருக்கானா? கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன். நீ ப்ரொஃபஸராகவே இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இது உனக்கு ஆதாரத்தோடு நான் உன்னை வந்துட்டு பிடிச்சி கொடுக்குற போலீஸ்கிட்டன்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாஸ்டர் பிளான்லாம் போட்டுட்டுருக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 2-3 மந்த் ஆகுது. அவள் அடிக்கடி இதே மாதிரி யூங்கி சார் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போவா. ரிட்டன் வரும்போது பயந்து போய் வருவா. நீங்களும் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுவீங்க, உங்ககிட்ட பேச்சே கொடுக்காம எஞ்சி போயிடுவா. ஸோ 2-3 மந்த் கழிச்சு உங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு. அவள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நேராக கிளாஸ்க்கு வராமல் அழுதுட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கிறா. அவள் ஓடுறதை பார்த்துட்டு நீங்கள் அவள் பின்னாடியே போக காலேஜோட மேலே ரூப் டாப் இருக்குல்ல, அங்கே போகிறா. ஐயோயோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி தாழ்த்திருக்கே ஓடுறீங்க. லிட்ரலி ஒரு செகண்ட் மிஸ் ஆகிண்டா கீழே விழுந்து செத்துருப்பா. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அவளை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த மொட்டை மாடி இருக்கும்ல, அது மேலே பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. லைக் அந்த ஃப்ளோரில் விழுந்துடுறீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவள் கீழே விழுந்திருப்பா. அது ரொம்ப பெரிய பில்டிங்கு. ஒரு வழியாக அவளை காப்பாற்றிடுறீங்க. அவள் கீழே விழுந்ததுமே எந்திரிச்சு அவகிட்ட உட்காந்து, எந்திரி ஒன்றும் இல்லைல்ல, ஓகே தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்க. அவள் அப்படியே உங்களை பார்க்குறா. இங்கே பாரு மீரா, என்ன பண்ணிட்டுருக்க நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க. அவளுக்கு இதுக்கு மேலே எதுவும் முடியல. அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்றா. ஸோ அவள் அழுக வரைக்கும் நீங்களும் அவளை அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே முதுகு தட்டி கொடுத்துட்டு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுதா இல்லையா? நீ என்னை ஃப்ரெண்டாக நினைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் மீரா, எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது மீரா பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு, அந்த ப்ரொஃபஸர் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் எனக்கு இது ஏற்கனவே தெரியும், அதுக்காக தான் இத்தனை நாள் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இங்கே பாரு, இதுக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு கேட்க. ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறா. சரி விடு, ஆனால் நீ ஏன் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற, கம்ப்ளைண்ட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறா. ஏய் லூஸ் ஆடி, நீ கண்டிப்பாக வெளியே சொன்னோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வேணால் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை வேண்டாம், நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணாத, அப்புறம் என்னோடய ஸ்டடீஸ்க்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாளா. ஏன் என்ன ஆகும், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிற, எதுக்காக நீ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அப்படின்னு கேட்க. எனக்கு மட்டும் என்ன விருப்பமா, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நான் அதை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தோணுது இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் இந்த மாதிரி வாழவே கூடாது, நான் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, அதனால தான் நான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்போ நீங்களும் அவள் டைட்டாக ஹக் பண்ணிட்டேங்க. பாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது, இது ஒன்றும் நீ விருப்பப்பட்டு பண்ணலை, ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பயப்படாத, உன்னோட படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னை நம்பு, நான் இருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவளும் பார்த்தீங்கன்னா
ஓகே அப்படின்னு சொல்லுவா. அப்போ நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவளை உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பீங்க. ப்ரொஃபஸர் யூங்கி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு மீரா வந்து கூப்பிடும்போது, இங்கே பாரு, அவர் என்கிட்டேயும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அவனுக்கு இதே தான் வேலை போல், எல்லாத்துக்கிட்டையும் தப்பு தப்பாக நடந்துக்க தான் அவனோட பொழப்பே போல இருக்கு. நான் என்ன பண்ண தெரியுமா, ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என் பக்கமே திரும்பி பார்க்கறதில்ல தெரியுமா. அதுதான் சொல்கிறேன், நீ ஒரே ஒரு தடவை போல்டாக இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க உன்கிட்டயே வரமாட்டாங்க யாராக இருந்தாலுமே அப்படின்னு சொல்ல. நிச்சயமாக தான் சொல்கிறியா? ஏதாவது வேறு பெரிய பிரச்சனை ஆகிடும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. இப்போது உன் முன்னாடி நானும் தான் உட்காந்துருக்கேன். அவனை அடிச்சுட்டு வந்தேன். ப்ராமிஸா, உனக்கு தெரியும்ல எனக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம்னு. என்னோடய ஸ்டடி மேலே ப்ராமிஸா அவனை அடித்தேன். அவன் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். அவனை அடித்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் அவன் என்னை திரும்பி கூட பார்க்கறதில்ல. சொல்லப்போனால் ரெஸ்பெக்ட் கொடுத்து பார்க்குறான், என்னை மரியாதையாக பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி அப்படிங்கிறா. போயிட்டு எதனால் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணா பல்லார்னு ஓங்கி வர, நீ நினைக்கிற மாதிரி போட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு வா, நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போவா. இப்போ அவள் போகிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பீரியடு. ஸோ அவள் போய் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பெல் அடிச்சிட்றாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்துடுவீங்க. ஸோ திரும்பி பார்க்குறீங்க மீரா வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் இன்னும் வரலை. ஓகே, ஒரு வேளை அவள் கிளம்பிட்டாலோ என்னமோன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் உங்களுக்கு தெரியல. அப்போ சாரா தான் வந்துட்டு இப்போலாம் வரியா அப்படிங்கிறா. எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்க, அட படத்துக்கு தான், இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஷோவாம்மா. அந்த படம் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். உன்னை விட்டுட்டு பார்க்க மனசு இல்லாமல் தான் நானும் போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. நிஜமாவா? இன்னும் நீ போகலையா? நீ போயிட்டேன்னு நினச்சி ஃபீல் பண்ண தெரியுமா அப்படிங்கிறீங்க. உன்னை விட்டுட்டு போவேனா? அதெல்லாம் நான் போகலை வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக அந்த படம் பார்க்கறதுக்காக போயிடுறீங்க. ஸோ மகேஷ் பாபு படம்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதை பார்க்கறதுக்கு 2 பேரும் போயிடுறீங்க. அவர் யாருன்னா தெலுங்கு ஆக்டர். ஓகேவா? இப்போது அப்படியே நான் நீங்கள் சாரா அப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தியேட்டரில் போயிட்டு செம்ம ஜாலியாக படம் பார்த்துட்டுருக்குறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஆஹா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோவில் பார்த்துருக்க வேண்டியது, இப்படி கடைசி ஷோவில் பார்க்க வச்சுட்டாங்களே. எல்லாம் அந்த பைத்தியக்கார ப்ரொஃபஸர்னால் தான் சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இங்கேயும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது இவங்க நினச்சா. இப்போ இப்படியே தான் ஒரு வழியாக படம்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்களோட அம்மா, கழுத காலேஜ் பஸ் போய் எவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே போனேன் அப்படின்னு கேட்க, டிக்கெட்டை காட்டுறீங்க, இதோ இங்கே தான் போனேன் அப்படின்னு சொல்ல. என்ன படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா மறுபடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மம்மி அப்படிங்களா? ஏய், யாருடைய அவர்? சும்மா ஒரு வருஷத்துக்கு இத்தனை படம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உனக்கு ஸ்டடீஸ் என்ன ஆகுது, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலை விட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்களும் ஏம்மா உங்ககிட்ட எனக்கு கேட்கணுமே அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன அப்படின்னு கேட்க, இல்லை நான் படத்தில் ஒரு சீன் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட தப்பாக நடந்துக்கும் போது அவர் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நிஜ லைஃப்பில் அதெல்லாம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல. ஆக்சுவலாக அது பட சீனே கிடையாது. நீங்கள் மீரா கிட்ட சொல்லிட்டு வந்தால் தான் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் அப்படியே சொல்லிட முடியாது. படம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு, பட் நிஜ லைஃப்பில் அந்த மாதிரி கிடையாது. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், எல்லா நேரமும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்புனா எப்படி? நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நம்ம ஓஞ்சி வர கொடுத்தோம் அப்படின்னா எவனும் நம்ம கிட்டே வரமாட்டான், நாளாட்டி தள்ளி போவானுங்க. நான் பண்ண மாதிரி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, சரி மம்மி எனக்கு பசிக்குது சோறு போடுன்னு கேட்குறீங்க. காலேஜ் தானே போகிறேன், டீசெண்டாக சாப்பாடுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க, சாப்பாட்டில் என்ன டீசென்ட்டு இன்டீசென்ட்டு? சாப்பாடுங்கிறது ஒரு வேர்டு, சோறுங்கிறது எமோஷன் அப்படிங்கிறீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்க நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாராக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கால் பண்ணி எல்லாம் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இன்றைக்கி டேனா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பார்த்த படத்தை கதையை பேசிக்கிட்டுன்னு அவ்வளோ ஜாலியாக போகுது உங்களுக்கு. ஒரு வேளையாக நைட்டு 1 மணி ஆகிடுது. நல்லா தூக்கமே வந்ததுக்கப்புறம் தான் ஃபோனை கட் பண்ணுறீங்க. அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீரா வந்துட்டு கால் பண்ணியிருப்பா. ஐயையோ, மீரா வேறு கால் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அடிச்சிருப்பா. அதை சொல்ல தான் கால் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டயல் பண்ணலான்னு போகிறீங்க. ஆனால் மணியை பார்த்தா 1 மணி. அச்சோ, அவள் தூங்கியிருப்பா. ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வேறு இருப்பா, தொல்லை பண்ணக்கூடாது, தூங்கட்டும். காலையில் போயிட்டு அவளுக்கு என்ன பண்ணலாம், சர்ப்ரைஸாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாமா, ரொம்ப போல்டான பொண்ணாக மாறிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூங்கி தான் காலேஜ்லேருந்து அப்படியே இப்போ தான் வெளியவே போகிறாரு. இப்போது வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் வழியாக போக முடியாது. ஸோ நைட் டைம் இல்லையா, வாட்ச்மேன் இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மதிலில் ஏறி குதிச்சு அந்த பக்கம் போகிறாரு. ஸோ அவரோட கார் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே அந்த காரில் ஏறி இப்போ அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு யூங்கி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்படி உள்ளே போகிறதுக்கு கதவு திறக்கும்போது கரெக்டாக அவரோட அம்மா முன்னாடி நிற்கிறாங்க. அவர் இங்கே எந்நேரத்தில் என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதை நான் கேட்கணும். இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த, என்ன பண்ணிகிட்டு இருந்த, இந்நேரத்தில் வந்திருக்க? ஆமாம், என்ன உன்னோட ட்ரெஸ்ஸில் அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து கிளம்பி அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இவரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, இப்போல்லாம் திடீர்னு லேட் நைட்டில் வரான். எதனாவது பேசினா கூட ஏதாவது மழுப்பிட்டு போயிடுறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்னவன் நல்லா தான் இருக்கானா என்ன, இவ்வளோ நேரம் என்ன வேலை? இவன் போகிறது காலேஜ் ப்ரொஃபஸர் வேலைக்கு. ஐடி ஜாபாக இருந்தால் கூட நைட் ஷிஃப்ட்டு ஓவர் டைம்னு சொல்லலாம். இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியலை. அவங்க பார்த்திங்கன்னா பாவம் போய் அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நேரமாக எழுந்திரிச்சு அப்படி காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அம்மாக்கே ஆச்சரியமாக இருக்குது. அம்மா நீ இந்நேரத்தில் கிளம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுவா காலேஜுக்கு தான் அப்படிங்கிறீங்க. இந்நேரத்தில் எவண்டி காலேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் அவனுக்கு அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அட பூஜா, அதுக்கு சொல்லலை, என்னோடய ஃப்ரெண்டு மீரா தெரியுமா அப்படின்னு சொல்லவும், சாரா தானே உன் ஃப்ரெண்டு, புதுசாக இவ யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவன் என்னோடய புது ஃப்ரெண்டு. இவளுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அவள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டா. ஸோ அவள் ரொம்ப பிரேவ் கேர்ளாக இருக்கிறா, போல்டு கேர்ளாக இருக்கா. அதனால் அவளுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணி அவளை அப்ரிசியேட் பண்ணி நான் அவளை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேம்மா எனக்கு செலவுக்கு ஒரு 500 கிடைக்குமா அப்படின்னு கேட்க, செருப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு 200 அப்படின்னு கேட்குறீங்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, தாயே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கடைக்கு போகிறீங்க. என்ன வாங்கலாம், என்ன கிஃப்ட் வாங்கலாம்? அவளோட பேக்கில் கீ செயின் ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. அதனால் நானும் அவளும் இருக்கிற மாதிரி ஒரு கீ செயின் வேணும். என்ன பண்ணலாம், பேர் எழுதலாமா? ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் பேர் எழுதி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒயன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீரான்னு சொல்லிட்டு எழுதி ஒரு கீ செயின் வாங்குறீங்க. வேறனா வேணுமா அப்படின்னு கேட்க, வேற இதோ இந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லுவீங்களா. அந்த பொம்மையை பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது வந்துட்டு நீங்கள் என்ன பேசி ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு பேசும் போல் இருக்குது. இப்போது அந்த பொம்மையை வாங்கிட்டு, ஆமாம் இது எதுக்கு இதுக்கு இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீங்கள் பேசி இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பேசும் கரெக்டாக. அது ஒரு சில டைமில் ஒரு சம்மந்தப்பட்ட டாபிக் வரும்போது அதுவாக ஆனாகி பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படியா, அப்படின்னா ஓகே இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்க, இந்த பட்டன் அமைக்கி பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருங்க. அதுவாக வந்துட்டு லைக் இந்த ஏஐ மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு அது பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, மனுஷன் என்னென்னத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறான் பாரு. ஆனால் எனக்கு ஒரு பாத்ரூம் கூட பப்ளிக் டாய்லெட் எங்கே கண்டுபிடிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா 200 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறையா வாங்கி சேர்த்து வச்சுருப்பீங்களா அம்மா கிட்ட. அந்த பணத்தையெல்லாம் வச்சு தான் இந்த பொம்மை இந்த கீ செயின்லாம் வாங்கியிருப்பீங்க. அடுத்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கேக் ஷாப் பார்க்குறீங்க. அட இது இன்னும் நல்லா இருக்குமே, கிஃப்ட்டு கொடுக்கும்போது கேக் இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேக் இருக்கும்ல, போயிட்டு அவங்கக்கிட்ட கேக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அவங்களும் என்ன எழுதணும் அப்படிங்கிறாங்க. மை பிரேவ் கேர்ள் மீரா அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லவும், ஹாப்பி பர்த்டே தானே எழுதுவாங்க, நீங்கள் என்ன இப்படி எழுதுறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவேன், கொடுங்க நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நீங்களே அப்படியே ஆசையாக அழகாக எழுதிட்டு இருக்கிறீங்க. அப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூங்கி தான் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்காக ஷவரில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே அந்த ஷவர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவரோட அம்மா, 1 மணி நேரம் ஆகுதுடா, என்னடா பையா பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் வா, இன்னுமா குளிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்போ தான் வந்துட்டு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி வாழ்க்கலாக பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னது இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தவிட்டு வெளியே வர்றாரு. அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு, என்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, காலேஜுக்கு போகலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா போகணும் அப்படின்னு வரா. சரி டைம் ஆகிடுச்சு, எனக்கு வேறு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்குது, நீ சீக்கிரம் ரெடியாக இருந்தால் உன்னை கூட்டி போக சொல்லலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. பரவாயில்ல
நான் பெர்மிஷன் போட்டுக்கிறேன், எனக்கு காலையில் பீரியட் எதுவும் கிடையாது, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி பார்த்தீங்கன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த கேக்கில் அழகாக பேர் எழுதி முடிச்சிட்டிங்க. லைக் மை பிரேவ் கேர்ள் மீரா குட்டி அப்படின்னு எழுதிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கடைக்காரனும் நல்லா தான் இருக்குது, சரிம்மா இந்தா பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது இந்தா பணம் கொடுங்குறீங்க, என்னது சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கவும், அட கேக்கு இந்தா பணத்தை கொடுன்னு கேட்டோம், ஒட்டுக்கா கேட்டங்காட்டிக்கு புரியலையா என்ன அப்படிங்குவாங்களா. எனக்கு தெளிவாக பேசினாலே புரியாதுங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா எனக்கு சுத்தமாக புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு, கிட்டத்தட்ட இவளுக்கே இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு, இதெல்லாம் என்னோட சேவிங் பாக்கெட் மணி தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த கேக்கை அப்படியே பிடிச்சி முன்னாடி பார்க்குறீங்க. அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு மாதிரி கண்ணாடி இதில் அதாவது வெளியேருந்து பார்த்தா உள்ள இருக்கிற கேக் தெரியிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸை விட்டுருவீங்க, ஏன்னா இவ்வளோ லேட் பண்ணிட்டு போனால் பஸ் நிற்குமா என்ன போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சே இன்னும் என்கிட்ட 400 ரூபா தான் இருக்குது, இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போனால் கஷ்டம், அதுவும் இந்த டவுன் பஸ்லலாம் போனால் நெருக்கி கொண்டுருவாங்க, கேபில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபை புக் பண்ணி காலேஜுக்கு போயிடுறீங்க. அப்படியே என்ட்ரன்ஸில் இறக்கி விடும்போது நீங்களும் அண்ணா இந்தாங்க அப்படின்னு கொடுக்க, 100 ரூபா தாம்மா 400 ரூபா இல்லை அப்படிம்பாங்களா. பரவாயில்ல, அட்லீஸ்ட் 300 ரூபாயாவது மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, விலை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா 50 ரூபா அப்படின்னு கேட்குறீங்க. கொழுப்பு தானே பாப்பா உனக்கு, கொடுத்த காசு அப்படியே வாங்கிட்டு போயிருந்தா உனக்கு ஒன்றும் தெரிவிச்சிருக்காது, கரெக்டான காசு கேட்டால் நீ இன்னும் குறைப்பியா அப்படிங்கிறாங்க. ஐயோ ப்ரோ நான் அந்த மாதிரி சொல்லலை, சும்மா கேட்டு பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு கேப் புக் பண்ண உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவர் இப்படி மூஞ்ச காட்டிட்டு போகிறாரு, நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன, எல்லாம் ஏன் தான் அப்படி இருக்கிறாங்களோ காலங்கத்தால் மூட அப்செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜ் கேம்பஸ்க்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வாங்கின கிஃப்ட்டு பொம்மை கீ செயின் எல்லாம் இருக்குது ஒரு கவரில், இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கவரில் கேக் இருக்குது. அது அப்படியே 2 முன்னாடி நீட்டி பிடிச்ச மாதிரியே, மீரா குட்டி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உனக்கு, ஸோ இனிமேல் உனக்கு நிறைய கிஃப்ட் பண்ணுவேன், நீ ஃப்ரெண்ட்ஸையாக யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீலே பண்ணக்கூடாது, ஏன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் புரியுதா, உனக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது. என்ன என் 1000 ரூபா மேலே கலந்து போச்சு, பட் பரவாயில்ல, உனக்காக நான் இதெல்லாமே வாங்கியிருக்கேன், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், இதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நீ அவனை அடித்ததே எனக்கு பெரிய விஷயந்தான், கண்டிப்பாக இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கேட்க பார்த்து பேசிக்கிட்டே நீங்கள் அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கேம்பஸில் ஒரு மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல கூட்டமாக நிற்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, எதுக்கு கூட்டம் போடுறீங்க, என்ன யாராவது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே டான்ஸ் ஆடி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் விளக்கிட்டு போக, எல்லாருமே யாரா இந்த பொண்ணு எந்த கிளாஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க. பொண்ணா அவ்வளோ நல்லா ஆடுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன்னு நினச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் நடுவில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா யாரும் அந்த இடத்துல ஆடலை, என்னடா ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே எதார்த்தமாக கீழே பார்த்தா கீழே அப்படியே ஒரு பொண்ணு கவர்ந்து கிடக்குறா. அவளோட தலையில் வாயிலன்னு சொல்லிட்டு ரத்தம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி கிடக்குது, நல்லா முறிஞ்சு எலும்பெல்லாம் உடஞ்சே போயிடுச்சு. ஸோ கை ஒரு பக்கம் அப்படி எலும்பெல்லாம் உடஞ்சி போன மாதிரி கிடக்குது. நீங்கள் அதை பார்த்ததுமே ஏய் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் கால் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவளை பிடிங்க தூக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவளை தூக்க போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வேணாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த பொண்ணு செத்துட்டான்னு நினைக்கிறேன், தேவையில்லாமல் பிரச்சனை உங்கள் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாதீங்க எல்லாருமே, அவளுக்கு உயிர் இருந்துச்சுன்னா இப்படியே விட்டுட்டுருப்பீங்களா, இப்படி விட்டுட்டு இருக்கிறனால தான் அவள் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவளை மேலே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்களா கையில், அதை 2 பக்கத்தில் வச்சுட்டு பொண்ணு எந்திர யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உருட்டுவீங்க பாருங்கள். அப்படியே உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படி வைட் ஆகுது. என்னன்னு பார்த்தா அங்கே கிடக்குறது மீரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி போயிட்டு மீரா எந்திரி, ஒன்றும் இல்லைல்ல எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. நீங்கள் அழுகுது பார்த்துட்டு இது உன் கிளாஸ் பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டு, ப்ளீஸ் யாராவது சீக்கிரமாக ஏதாவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக, கால் பண்ணிக்கிறோம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க வர டைம் இல்லை, ப்ளீஸ் பிடிங்கல இவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இவ இறந்துட்டா, இவளை தொட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்களா, உங்களுக்கு அழுகையாக வருது, ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. என்ன ஒயின் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி வந்து பார்த்தா நீங்கள் தான் அப்படியே போய் குட்டியாட்ட உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க முடியெல்லாம் கரைஞ்சி போய் கிடக்குது, அழுது மூஞ்செல்லாம் வீங்கி கிடக்குது. இவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் கண்டபடி திட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது சாரா ஓடி வந்ததுமே ஒயின் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. சாரா இங்கே பாரு மீரான்னு சொல்லி காட்டிட்டு அழுகுறீங்க. புடி அவளை முதல்ல
பிடி அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் 2 பேரும் அவளை பிடிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அவளை பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு ஓடுறீங்க. நீங்கள் அப்படியே அவளை தூக்கிட்டு ஓடும்போது உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை இன்னொரு ஃப்ரெண்டு அப்படியே எடுத்துகிட்டு வரா. நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க உங்கள் பேக்கு, அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்னு சொல்லிட்டு. அது உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேறு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்பீங்க, ஆனால் காலேஜ் வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட் போயிருப்பீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி காலையில் மீட் பண்ணிப்பீங்களா. இப்போ அப்படி தான் அதில் ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேகு, அப்புறம் அந்த கேக்கு, அந்த கிஃப்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறா. அப்படின்னு ரோட்டில் விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால் அப்போது கரெக்டாக நீங்கள் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது. ஆம்புலன்ஸ் வந்து அடுத்த செகண்டுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க, சீக்கிரம் அவளை தூக்கி போடுங்க, அவளை காப்பாற்றுங்க, அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியல, அடிபட்டுருக்குது, ரத்தம் வருது, தலையில் ரத்தமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க அங்கேயே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா எந்நேரம் விழுந்தான்னு தெரியல, ரத்தம்லாம் கூட ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. எந்நேரம் இப்படி விழுந்தாங்க அப்படின்னு கேட்க, தெரியாது, ஆனால் ரத்தம் லைட்டாக காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், இப்போ உயிரோடு தானே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உயிர் இருக்குது, சீக்கிரம் காப்பாற்றிடலாம், எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் சாரா உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆம்புலன்ஸில் ஏறிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஆம்புலன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அங்கே போனதுமே டாக்டருக்கெல்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் போய் நின்று அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அங்கே ரெடியாக நிற்குது. ஸோ அவங்க வேலை செய்கிறவங்க மீராவை அப்படியே தூக்கி அந்த ஸ்ட்ரக்சரில் போட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து தள்ளிட்டு போகிறாங்க. நீங்கள் சாரா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு தான் போகிறீங்க. நேராக அவளை எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்போது சாரா தான் வந்துட்டு, என்னாச்சு வயன், அவளுக்கு எப்படி இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, முதல்ல எப்படி அவள் கீழே விழுந்து கிடக்குறா அப்படின்னு கேட்கவும், சாரா எனக்கும் தெரியல, ஆனால் நான் காலேஜுக்குள்ளே போகும்போது எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க, என்னன்னு பார்த்தா மீரா இந்த மாதிரி கடந்தா. என்னால் இதை நம்பவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. நீ அவள் என்கிட்ட எவ்வளோ போல்டாக பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி இரு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது, ஒன்றும் ஆகாது, உயிர் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லவும், எதுவும் ஆகாது, அவளுக்கு எதுவும் ஆகாது, அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால் தெரியுமா அப்படிங்கிறீங்க. யாரும் இல்லையா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. ஆமாம் சாரா, எனக்கு அவளை பற்றி மொத்த டீட்டெயிலாம் தெரியாது. அவள் இப்போ தான் என்கிட்ட பேசவே ஆரம்பித்தா. யாரும் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னான். அது மட்டும்தான் தெரியும். இப்போ அவளோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணணுன்னா கூட என்கிட்ட அவங்க நம்பர் இல்லை, ஹெச்ஓடி கிட்ட கேட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. முதல்ல அவளுக்கு ரெடி ஆகட்டும், பதட்டப்பட வேணாம். அவளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் அவளோட அம்மா கிட்ட சொல்லிடலாம், பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க. இப்போது அப்படியே தான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் திறக்கிறாங்க. அதை திறந்ததுமே எப்படி இருக்கா அவள், பரவாயில்லையா, என்னாச்சு அவளுக்கு, ரொம்ப ஏதாவது ப்ளீடிங் ஆயிடுச்சா, நான் வேணால் ரத்தம் கொடுக்கட்டா, ரத்தம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு பிளட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது, ஸோ அது செட் ஆகிடுச்சு, அதை நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்களோட ஐடி கார்டில் என்ன பிளட் குரூப்னு இருந்துச்சு, ஸோ அதே பிளட் எங்ககிட்ட ஸ்டாக் இருந்துச்சு, பிளட் பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்கள காப்பாற்றுறது தான் அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் எப்படியா காப்பாற்றிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அப்போது டாக்டரும், காப்பாற்ற தான் நாங்களும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் எங்களால் ஷியாரிட்டி கொடுக்க முடியாது, போய் பார்க்குறனா பார்த்துக்கோங்க, பேரண்ட்ஸ் இருந்தால் வர சொல்கிறேன்னா வர சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே பயந்து போய் அழுதுட்டு, மீரா இங்கே பாரு, நான் பேசுறது கேட்குதா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்க, நீ நல்லா இருக்க, கண்ணமொழி என்னை பாரு, நான் தான் வாங்கி வந்திருக்கேன், உன் ஃப்ரெண்டு, உன்னோட புது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் கண்ணே திறக்க மாட்டேங்கிறா, ஆனால் பல்ஸ் ரேட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறது அவளுக்கு கேட்குது போல், அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணீர் கலங்கி நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணீர் கலங்கி நிற்குது. ஸோ நீங்கள் பேசுறத அவள் கேட்குறான்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ கண்ணமொழி, இன்றைக்கி நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க தெரியுமா, இன்றைக்கி இல்லை நேற்று. ஸோ நீ போல்டான ஒரு பொண்ணு, போல்டாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இங்கே பாரு இந்த கீ செயின், இது உன்னோட பேக்கில் மாட்டிக்கோ, உன் பேக்கில் தான் என்றைக்குமே கீ செயினே இருந்து நான் பார்த்ததே இல்லைல்ல, அதனால இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட அடையாளமாக நீ உன்னோட பேக்கில் மாட்டிக்க, சரியா? அப்புறம் இங்கே பார்த்தியா, இதில் நம்ம பேர் எழுதியிருக்க, ஒரு பக்கம் வயன், இன்னொரு பக்கம் மீரா. ஸோ அப்புறம் இங்கே பாரு இந்த பொம்மை, இது உனக்கு நான் கிஃப்ட் பண்ணுறது, ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு, ஓகேவா, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உனக்கு. அதுக்கப்புறம் இந்த கேக் பார்த்தியா, இதில் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தியா, மை போல்டு கேர்ள் மீரா குட்டின்னு எழுதியிருக்கேன். நீ ரொம்ப போல்டான பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு, எனக்கு நல்லா தெரியும், நீ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவ, நீ கண்ணமொழி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்டர் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் நீ கண்ணமொழிக்குன்னு நினச்சினா உன்னால் கண்ணமொழிக்க முடியும், கண்ணமொழி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக கண்ணை முழிக்கிறா. அவள் கண்ணை முழிச்ச அடுத்த செகண்டுக்கு உங்களுக்கு இப்போ தான் மனசே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அப்போ அப்படியே அவரோட கை அப்படி பிடிக்கிறீங்க. அப்போது மீரா பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே பார்க்குறா. நீங்களும், உனக்கு ஓகே தானே, இங்கே பாரு, நீ நல்லா இருக்க,
இங்கே பார்த்தியா உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உன்னோட பேக் எங்க? கிளாஸில் வச்சுட்டியா? சரி ஓகே, நீ கிளாஸ்க்கு வந்ததுமே இது உன்னோட பேக்கில் மாட்டிக்கோ, ஓகேவா? இதேமாதிரி நான் எனக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம், 2 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஒரே மாதிரி இருக்கலாம், ஒன்றா எங்கே வேணால் போகலாம். இங்கே பார்த்தியா வெளியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்ட்ரோ கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. நீங்கள் அழுகும்போது அவள் பார்த்தீங்கன்னா ஒரு கை தான் முறிஞ்சிருக்கும், இன்னொரு கை நல்லா தான் இருக்கும். அப்படியே கையை எடுத்துகிட்டு வந்து உங்களோட கண்ணீரை துடைக்கிறா. நீங்கள் அப்படியே அவளோட கை உங்களோட கணத்தில் இருக்குமா, ஸோ அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியல, ஏதோ சொல்ல வரா. அப்போ நீங்களும் எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லவும், அந்த ப்ரொஃபஸர் அப்படின்பா. என்ன ப்ரொஃபஸரா? நீ எதுக்காக கீழே குதிச்ச அப்படின்னு கேட்க, திரும்ப அவ அந்த ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. அவன் என்ன பண்ணான்னு சொல்லு, சத்தியமாக நான் அவனை சும்மா விட போகிறது கிடையாது, உன்னை இந்த மாதிரி ஆக்கணும்னா சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடுற மாதிரி இருக்குது. கண்ணை மூடாத நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கண்ணத்துக்கிட்ட கை வச்சிருப்பால, நீங்கள் அழுகும்போது கண்ணீரை துடைக்க அந்த கை பொத்துன்னு கீழே விழுந்துடுது. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட கண்ணத்துக்கிட்டே கை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவள் கையை பிடிச்சிட்டு மாதிரியே வச்சுட்டு இருக்கிறீங்க, பட் உங்கள் கைக்குள்ளே அவளோட கை கீழே விழுந்துருச்சு. அப்படியே நீங்கள் அவளை ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்க. இப்போது டாக்டரும் வந்துடுவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ என்கிட்ட கண்ணை திறந்து பார்த்தா, என்கிட்ட பேசல, ஆனால் கை இப்படி வச்சா, என் கண்ணீர் கூட தொடச்சா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேச. இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் அவங்க உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பொண்ணு மேலேருந்து கீழே குதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அந்நேரத்துலேருந்து இந்நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் உயிரோடு இருந்திருக்கா. நீ கடைசியாக அவகிட்ட பேசுறதுக்காகவே உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷம் தான் பட்டுக்கணும். ஏன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. உங்களுக்கு நான் அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே மீரா இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே உலுக்கி அழுதுட்டு இருக்கிறீங்க. சாரா ஓடி வந்து என் விடு அப்படிங்கிறா. இல்லைவா, இவ பேசுவா, இவ பார்த்தா தெரியுமா, கண்ணை திறந்து பார்த்தா சாரா, அப்புறம் இங்கே பாரு கை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அழுதுட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு திருப்பி உங்களோட கண்ணத்துக்கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு அவளோட கைக்கு அப்படியே கிஸ் பண்ணுவீங்க. அப்போது இந்த பக்கம் சாரா வந்துட்டு, ஒயன் முதல்ல இந்த நம்ம காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஹெச்ஓடிக்கு கால் பண்ணணும், போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாவா அப்படின்னு கூப்பிட்றா. இல்லை நீங்கள் போங்க, நான் இவ கூடயே இருக்கேன், யாராவது வரட்டும் அவள் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு, முதல்ல நம்ம போய் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்க்கு எதுவும் ஆகுமான்னு தெரில, எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணணும், வாங்க போகலாம், முதல்ல போயிட்டு ஸ்டாஃப் கிட்ட சொல்லலாம், அப்போ அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவ்வளோதான், அவள் இறந்து போயிட்டா. ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் குதிச்ச, ஆனால் நீ என்ன ப்ரொஃபஸர்னு மட்டும் சொல்கிற, யார் ஒன்று இப்படி பண்ணா, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று நல்லா போல்டாக போன பொண்ணு திடீர்னு இன்னைக்கு இந்த மாதிரி கிடக்கும்போது எப்படி இருக்கும், உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போது அப்படியே நீங்கள் மீராவை பார்த்துட்டு, எனக்கு ஒன்று பார்க்கும்போது என் தங்கச்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே உங்களோட தங்கச்சியை வந்துட்டு அடாப்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களோட அம்மா. 2 பொண்ணுங்களை வச்சு வளர்த்த முடியாது, 2 பேர் ட்வின்னாக இருக்கிறாங்க. ஸோ எங்களால் வளர்த்த முடியாது, எனக்கு பணம் அந்த அளவுக்கு இல்லை, நான் மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அவளை தத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு, என் தங்கச்சி என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவளை என் அம்மா தத்து கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்னால் அவளை பார்க்கக்கூட முடியல, நீ பார்க்கலாம் பேசலான்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னே தெரியல, அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்ததில் அப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அவங்க தங்கச்சி வந்துட்டு அம்மா தத்து கொடுத்ததுமே அவங்க சின்ன வயசுலேயே அவளை அப்ராட் கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இவளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியான ஃபீல் வரும். ஏன்னா உங்கள் தங்கச்சி இந்த மாதிரி தான் உங்ககிட்ட பேசவே மாட்டா, ஒரு மாதிரி அடம் பண்ணிக்கிட்டு, நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட சண்டை போடுவாளா, இவ்வளோ அதே மாதிரி சண்டை போட உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும். அதனால மீரானா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போது அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அந்த பொம்மை இப்போ பார்த்தீங்கன்னா
மீரா குட்டி, நீ ரொம்ப போல்டான பொண்ணு. உன்னை பார்க்க என் தங்கச்சி மாதிரியே இருக்குது. அதனால நான் உன்னை ஃப்ரெண்டாக இல்லை என் தங்கச்சியை தத்து எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பேசி ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அது இப்போ கேட்டுட்டு இருக்குது. ஆனால் என்ன யூஸு, அவள் இறந்து போயிட்டா. ஸோ அது அப்படியே அது பேசிகிட்டே இருக்குது. ரிப்பீட்டாக அது லூப் மோடில் பேசிக்கிட்டே இருக்குது. அது பேச பேச உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. உங்களால் வந்துட்டு உங்கள் தங்கச்சியும் பார்க்க முடியல. தங்கச்சியாக நினச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மீராவையும் பார்த்தீங்கன்னா உயிரோட பார்க்க முடியல. அப்படியே இறந்து கிடக்குறா கண்ணு முன்னாடி. என்ன பண்ணுறதே தெரியாமல் கிடக்குறீங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்ச நேரம் ஆகுது. உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. உங்களை வெளியே வர சொல்லிவிடுவாங்களா. நீங்களும் அப்படி வெளியே வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது அந்த பக்கம் யூங்கி, என்னது அங்கே ஒரே கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த பேரை கேட்டு பார்த்தா யூங்கி தான். அவரோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவரை பார்த்ததும் தான் உங்களுக்கு எல்லாமே புரியுது. என்ன அப்படின்னா, நீங்கள் தானே சொன்னீங்க ஓங்கி பலார்னு அறன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் கண்டிப்பாக அதை பண்ணும்போது இவன் தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக எழுந்திரிச்சு ஓடுறீங்க. ஓடி போயிட்டு அப்படியே யூங்கியோட ஷர்ட்டு காலர் பிடிச்சி செவுத்துல ஒரு மாதிரி சேர்த்து அடிப்பொருள் சத்துன்னு அந்த மாதிரி செவுத்துல நல்லா தள்ளி விடுறீங்க. அவரோட தலை பார்த்தீங்கன்னா செவுத்துல அடிச்சிருக்கும். அவர் அப்படியே, ஏய் வயன், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறேண்ணா, நிஜமாக உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேய் மாதிரி நீங்கள் அப்படியே கத்துறீங்க. எல்லாரும் உங்களை இழுத்து பிடிக்க வர்றாங்க. அப்போ அவரோட அம்மாவும், யார் மணின்னு கேட்க, நான் யாரா நான் யாரா அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தி செத்து கிடக்குறாள், அவளோட ஃப்ரெண்டு. அவள் அப்படி செத்ததுக்கு காரணம் யார் தெரியுமா, உங்கள் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கே போட்டு அப்படியே பலர்னு அடிக்கிறீங்க. அவர் உங்களை தடுக்கவே இல்லை. ஸோ அவரோட அம்மா மற்றவங்கெல்லாம் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பின்னாடி நிற்க வைக்கிறாங்க. நீங்களும் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ தானே அவன் என்கிட்ட சொல்லிட்டா, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்க்குறாரு. பார்த்தா மீரா செத்து கிடக்குறா. அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. மீரா அப்படின்னு சொல்லிட்டு போக, எம்மாடி என்ன இப்படி நடிக்கிற, உனக்கு நடிக்க கூட வருமா, நான் கூட ஒரு ஜஸ்ட் ப்ரொஃபஸர் தான் நினச்சேன், நீ ப்ரொஃபஷனலாக நடிக்க கூட செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வயன், இது தெரியாமல் பேசாத, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆச்சா, நீ தானே கொலை பண்ண, நீ தானே அவளை அப்யூஸ் பண்ணியிருக்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் வரட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கிற, அவளை நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும், நீ எதுவும் பண்ணலையா, வரட்டும் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் உன் மேலே நான் கேஸை கொடுத்து உன்னை வாழ்க்கையிலேயே வந்துட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயிலில் போட்டு சாவடிக்கிறனாலன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் இதை பார்த்து தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்ககிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் என்னோடய ஃப்ரெண்டு, இந்த ப்ரொஃபஸர் இருக்காங்கள்ல, இவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. அப்போ நான் இவங்களை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவர் என்கிட்ட வரவே இல்லை. அதனால தான் இவளையும் இவர் அப்யூஸ் பண்ணும்போது நீ அடிச்சிடுன்னு சொல்லி நான் அவகிட்ட சொன்னேன். அடிச்சிட்டா திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி தான் சொன்னேன். ஆனால் இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. இவன் தான் கொண்டுட்டான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி, நீங்கள் தானே இப்போதைக்கு ஒரு விக்டிம், ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களையும் அவர் அப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுது. ஸோ நீங்கள் கோபத்தோடு அவரை பார்த்துட்டு இருக்க போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுமா. அப்போ கூட அவர் பார்த்தீங்கன்னா, வயன் நீ தப்பு பண்ணுற, நீ காலேஜ் பக்கம் போகாத, வீட்டிலே இரு அப்படிங்கிறாரு. ஏய் நடிக்காதடா, போ, இதுக்கு மேலே காலேஜில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, நீயே போயிட்டல, இனி எனக்கு எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அவளோட பேரண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டால் யாருமே கிடையாது, இந்த பொண்ணு ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்ஃபனேஜ்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படியே காலேஜுக்கு போய் உட்காடுறீங்க. காலேஜில் போய் உட்காரும்போது அவளோட பேக் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்குது. அவளோட பிளேஸில் இருக்கும்ல, அங்கே தான் விட்டுட்டு போயிருப்பா. அப்போ நீங்கள் அவளோட பேக் அப்படி பார்த்து அழுதுகிட்டே அந்த பேக்கை எடுத்துக்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவளோட பேர் போட்ட கீ செயின் இருக்குல்ல, அதை அப்படியே மாட்டலான்னு மாட்டும்போது அதில் ஆல்ரெடி அவள் அதே மாதிரி வச்சுருக்கிறா. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ செயின் வச்சுருக்கா, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருப்பா போல். அதை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக அழுக வருது. அந்த பேக்கை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. அப்போது இப்படியே தான் அந்த டே போகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க. கிளாஸ் வழக்கம் போல் நடக்குது தான், ஆனால் உங்களால் முடியலை. அப்போது அவளோட பேக் வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாள்ல, அப்போது சும்மா எதர்ச்சியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்துட்டு நிறையா சின்ன பொருளெல்லாம் வச்சுருக்கிறா. மோஸ்ட்லி அவளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. இந்த நெயில் பாலிஷ் அந்த மாதிரி சின்ன விஷயம் வச்சுருக்கா. அதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து பார்த்துட்டு கடைசி அவளோட கையில் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கோம். ஸோ அதையும் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் மீரா செத்துட்டா, நான் மட்டும் அவகிட்ட அப்படி சொல்லலைன்னா அவள் போய் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, அவனும் இப்படி கொண்டு இருக்க மாட்டான். அவன் ஜெயிலுக்கு போனாலுமே போனது என் ஃப்ரெண்டு தானு சொல்லிட்டு அப்படியே ஆழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இருக்குது. அந்த டைரி எடுத்து அப்படியே படிக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது
வயன் கிளாஸை கவனி, எனக்கு புரியுது உன் ஃப்ரெண்டுன்னு, ஆனால் உன்னோட ஸ்டடீஸையும் நீ வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கூடாது, ஒழுங்காக படிக்க ட்ரை பண்ணு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டைரி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் அப்படி பார்க்குறீங்க. கவனிக்கவே முடியல, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மேலே ரூஃப் டாப்பில் உட்காந்துட்டு அவள் அழுதுருப்பாள்ல, அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்டு அந்த ப்ரொஃபஸர்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பா. நீங்களும் அதை அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவளை கம்ஃபர்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் அப்படி நினச்சி பார்த்துட்டு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, அவகிட்ட அன்றைக்கி பேசுறதா கடைசியாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்க அந்த ப்ரொஃபஸரும் கிளாஸ் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மேம் போனதுக்கப்புறமா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரொஃபஸர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லவும், யார் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரொஃபஸர் யூங்கி அப்படின்னு சொல்லவும், எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. யூங்கியா? அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அவன் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அப்படியே இரிட்டேட் ஆகுது உங்களுக்கு. அதானே பணத்தை கொடுத்து அந்த போலீஸாக விட்டுருவாங்க போலன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து போகிறீங்க. ஸோ கேபின்குள்ளே போயிட்டு யூங்கியோட கேபின் ஓப்பன் பண்ணால் அங்கே யாருமே இல்லை. என்னது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்கார். நீ தானே வயன் அப்படின்னு கூப்பிட, ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் போகிறீங்க. ஆமாம் நேற்று இறந்தது உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. சரி அழுகாத, அவள் உங்ககிட்ட தான் சொன்னாலா என்ன அப்படின்னு கேட்க, சொன்னா அப்படின்னு சொல்லுவீங்களா. என்ன சொன்னா யாரை பற்றி சொன்னா, ஏதாவது வேறு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் யூங்கி அவளை அப்யூஸ் பண்ணதா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, இதை பற்றி நீ வெளியே எங்காவது சொன்னியா என்ன அப்படின்னு கேட்க, போலீஸில் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா, சரி ஒரு சொல்லவா வைன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. போன அடுத்த செகண்டுக்கு அவர் பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஒரு சைடாக ரைட் சைடுக்குள்ளே, ஸோ ரைட் சைடு அப்படியே ஹேர் அப்படியே பிடிச்சி அப்படியே டேபிளோட சேர்த்து சத்துன்னு அடிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே அடித்து பிடிச்சிக்கிறாரு. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அவரோட டேபிள்லேயும் ப்ரொஃபஸர் யூங்கி அப்படின்னு பேர் எழுதியிருக்குது. அதை பார்த்து செம்ம ஷாக் உங்களுக்கு. இவர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர், உங்களுக்கு இவரை பற்றி தெரியவே தெரியாது. அப்படியே நீங்கள் அந்த போர்டை பார்த்ததுமே நீங்கள் அப்படின்னு கேட்க, என்ன அப்போது அவள் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டாளா? அப்போ நீயும் சாக வேண்டிய ஆள் தான். இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் இங்கே இரு, நாளைக்கு காலையில் அவளை மாதிரி நீயும் செத்துருவ. கேட்டால் ஃப்ரெண்டு செத்த சோகத்தில் நீயும் செத்துட்டேன்னு கதை கட்டிடலாம். அதெல்லாம் ஆல்ரெடி அவங்கவுங்களே கதை கட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வாயை கட்டி கையை கட்டி காலெல்லாம் கட்டி அவரோட கபோர்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிட்றாரு. நீங்கள் நான் அப்படியே பயந்து அழுதுட்டு கிடக்குறீங்க. ஸோ நல்லா தலையில் அடிப்படவும் காதோரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டிருக்கும். அப்படியே தலையிலேருந்து ரத்தம் வேற வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது அப்படியே தான் நல்ல ராத்திரி நேரம் காலேஜில் இருக்கிற எல்லோரும் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 இருக்கும். சடனாக அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே மயக்க தெளிஞ்சு பயந்து போய் பார்க்குறீங்க. அரை மயக்கத்தில் தான் இருக்கீங்க. ஆனாலுமே அப்போது கரெக்டாக அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவன் தான். அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி கபோர்டை ஓப்பன் பண்ணி உங்கள் முட்டியை பிடிச்சி கீழே இழுத்து போடுறான். நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. அப்படியே கீழே விழுந்த உங்களை தரன்னு அப்படியே முடியை தான் ஓகேவா. ஸோ அப்படியே பின்னாடி முடி இருக்கும்ல, அப்படியே பின்னாடி முடியை மொத்தமாக சேர்த்து வச்சு இழுத்து பிடிச்சி டைட்டாக அப்படியே தரன்னு மேலே வரைக்கும் இழுத்துட்டு போகிறான். ஸோ ஸ்டெப்பில் இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் உங்களை ஸ்டெப்பில் போட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் மேலே. நீங்கள் அரை மயக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, தப்பிச்சும் ஓட முடியல, கொஞ்சம் கூட எனர்ஜியே கிடையாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்க இப்போது கரெக்டாக அந்த ரூஃப் டாப் வரைக்கும் வந்தாச்சு. அங்கே வந்ததுமே நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்னு கேட்க, எப்படி விட முடியும், நீ போலீஸ் வரைக்கும் போயிட்டியா, உன்னை நான் சும்மாலாம் விட மாட்டேன், நீ தப்பான ஆளை காட்டி கொடுத்துட்ட, கண்டிப்பாக அவன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெளில வந்துடுவான். ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை வரும். ஏன்னா இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் என் மேலே சந்தேகம் இருக்கும். ஸோ உன்னை கொண்டுட்டேன்னு வையேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்தீங்கன்னா நல்லா உங்களை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்துட்டு இருக்கிறான். நீங்கள் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் பிடிச்சி உங்களை இழுக்கிறான், முடியை பிடிச்சி தான் நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க உங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே நிமித்தி நிற்க வச்சு கழுத்து இருக்கும்ல, ஸோ அப்படியே கழுத்து டைட்டாக பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு கீழே தள்ளுற மாதிரியே அமுத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் வந்துட்டு கஷ்டப்படுறீங்க, விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்செல்லாம் அடிக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா
பிடிச்சி நல்லா தள்ளி விட்டுருவான். அவ்வளோதான் விழுந்துட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிற செகண்ட் பார்த்தீங்கன்னா சடனாக அவங்க காலை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா யூங்கி தான் மேலே நிற்கிறாரு. அவரோட ஒரு கையில் உங்களோட காலையும் இன்னொரு கையில் அவனோட முடியும் அப்படி பிடிச்சிருக்காரு. ஸோ அவன் முடியை பிடிச்சிட்டு பின்னாடி இழுத்து போட்டுட்டு உங்கள் காலை பிடிச்சிட்டு மேலே இழுக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்திருப்பீங்க. ஸோ உங்களை அப்படியே ஒரு ஓரமாக அப்படி படுக்க வச்சுட்டு இப்போ அவனை போட்டு நல்லா அடியேன்னு அடிக்கிறாரு. அவனும் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி வந்த அவதான் மேலே கேஸ் கொடுத்தால அப்படிங்க. தப்பு நான் பண்ணலன்னா கேஸ் நிற்காது, தப்பு யார் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட தான் கேஸ் போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட செம்மையாக ஃபைட் பண்ணுறாரு. அவனும் சும்மாலாம் இல்லை, நல்லா ஃபைட் பண்ணுறான். அப்போது யூங்கி ஓங்கி ஒரு உதவிக்க அவன் பறந்து போய் அந்த பக்கம் விழுந்துருவான். அப்போது அவன் விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் அப்படியே படுத்து கிடக்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே நிறையா பொருளெல்லாம் கிடக்கும்ல, ஆகாத பொருளெல்லாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கூர்மையான பொருள் இருக்குது, பக்கத்துக்கு ஏதோ ஒரு ராட் மாதிரி இருக்குது. அதை அப்படியே எடுத்து உங்கள் மேலே வீசியிருப்பான். ஸோ அது அப்படியே உங்களை குத்துற மாதிரி வந்திருக்கும். பட் டக்குன்னு யூங்கி உங்களோட நெஞ்சுக்கிட்ட அது வரும்போது அப்படி பிடிச்சிருப்பாரு. ஸோ அதை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து உங்களை குத்துறதுக்கு வரும்போது நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தான். யூங்கியை வந்துட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. யூங்கி தான் வந்து இந்த மாதிரி என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் காலேஜுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் மேலே வந்திருப்பாங்க. யூங்கி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்திருப்பார். இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க. அப்படி மேலே வந்து இவனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி அப்படியே போட்டு நல்லா அடியான்னு அடிக்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்ல அப்போ யூங்கி இல்லை உன்னை கொல்ல முடியாது, இவனை என்னானாலும் கொல்லாதீங்க, ஆனால் டார்ச்சர் பண்ணுங்கள், இவனால் 2 உயிர் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உன் மேலே நாங்கள் போட கேஸே வேறடா, நீ நினச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி கொலை கேஸில் சீக்கிரம் செத்து போயிடலாம், இல்லை ஆயில் தண்டனை கொடுத்து சோறு போடுவாங்கன்னு, ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அவன் எப்படி உங்களை ஸ்டெப்பில் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தானோ அதே மாதிரி இப்போது அவனோட முடியை பிடிச்சி ஸ்டெப்பில் இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது தலகுலாம் போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவன் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் நடக்குது பார்த்திங்கன்னா நல்லா ராத்திரி நேரம், ஒரு நடுராத்திரி ஒரு 2 மணிக்காட்டம் நடக்குது. இவங்க எப்படி மேலே ஓடி வந்து உங்களை அப்படியே தூக்குறாரு. நீங்கள் மயங்கி கிடப்பீங்க, லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா இவங்களோட ஃபேஸ் தான் தெரியுது. நீங்கள் அப்படியே மறுபடியும் கண்ணை மூடிடுவீங்க. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் இவங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போது அவரோட அம்மா வந்துட்டு வயன் உனக்கு எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சரிடா, டாக்டர் வீட்டுக்கே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதாவது பெயினாக இருந்தால் மட்டும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என் அம்மா எங்க அப்படின்னு கேட்குறீங்க. உன்னோட அம்மா அது வந்து வயன் அவங்க ஃபியூனரலுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் யாருக்கு ஃபியூனரல் அப்படின்னு கேட்குறீங்க. உன்னோட தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா சொல்ல என் தங்கச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிச்சு உட்காருவீங்க. தலையெல்லாம் கட்டு போட்டிருக்கு. இவங்க டக்குன்னு அந்த உள்ளே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. என் தங்கச்சிக்கு ஃபியூனரலா, அவன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லவும் இவங்க பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, பதட்டப்படாத, உட்காரு வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை, அவளை அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சின்ன வயசுலேயே, அவள் அப்ராட் போயிட்டா, அவள்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வயன் உனக்கு எல்லாம் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கை பிடிச்சி காரை கூப்பிட்டு போகிறாரு. இவங்களோட அம்மா நீங்கள் இவங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஃபியூனலுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு அந்த பாடியை வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. யார் இது, ஏன் அம்மா இப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க. உள்ளே போய் பார்த்தா மீராவோட பாடி தான். அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தலையை சுற்றுது. அம்மா என்னம்மா இது அப்படின்னு கேட்க அவங்க அழுதுட்டு இவன் தான் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா. எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு உடம்பெல்லாமே. அப்படியே நீங்கள் உடஞ்சி போய் அதே இடத்துல உட்காந்துக்க. இவங்க தான் அவங்கள வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரை. என்ன இதெல்லாம் ப்ரொஃபஸர், என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க உன்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லுவாரா. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க இப்போ தான் உங்ககிட்ட சொல்லுவார் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி. என்ன இருக்குன்னா மீரா பார்த்தீங்கன்னா நீ அடிடி இனிமேல் அவன் பக்கம் வரமாட்டான்னு சொல்லியிருப்பீங்கள்ல நீங்கள், அந்த விஷயத்தை கேட்டுட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அவனை போயிட்டு அடிச்சிருப்பா. மீரா இப்படி அடிக்கவும் அவனுக்கு செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். அவன் அப்போதைக்கு எதுவுமே பண்ணலை. அவளும் அடிச்சுட்டு அப்படியே வந்திருப்பா. அப்படி வரும்போது எதிர்க்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பார்த்துருப்பா. இவங்கியும் மீரா நில்ல, எதுக்கு நீ அங்கேருந்து வர அப்படின்னு கேட்க ப்ரொஃபஸர் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹெசிடேட் ஆகிறத பார்த்துட்டு இவங்க அவளை கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாரு. என்ன நடக்குதுங்க, நீ அடிக்கடி இங்கே வர, ஆனால் இங்கே நீ வரது இல்லையே,
உன்னோட ப்ரொஃபஸர் கேபின் இங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன், அங்கே ஏன் போகிற? அதுவும் ஏன் பதறிட்டே இருக்க? எனக்கு தெரிஞ்சு ஒயின் அடிக்கடி உங்ககிட்ட எதோ கேட்குறா, நீ அவகிட்டே கோச்சிட்டு போகிற, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கும்ல. பட் இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேச அவள் பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பா. அப்போது இவங்களுக்கெல்லாம் செம கடுப்பாயிருக்கும். நான் அவனை பார்த்துக்கிற விடு அப்படின்னு சொல்லவும், இல்லை ப்ரொஃபஸர் வேணாம், பெரிய பிரச்சனை ஆகிடும், எனக்கு அது மாதிரி பிரச்சனை பண்ணிக்க விருப்பம் இல்லை, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி உன்னோட அம்மா அப்பா கிட்டே சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு யாரும் இல்லை அப்படின்பா. யாரும் இல்லையா? அம்மா அப்பா யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கவும், இருக்கிறாங்க, ஒரு அம்மா ஒரு அக்கா, ஆனால் அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும், எந்த என்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஃபோட்டோவை காட்டுறா. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கியும் கேட்க, ஆமாம் ப்ரொஃபஸர், இந்த ஃபோட்டோ ஒன்று தான் என்கிட்ட இருந்துச்சு. என் அம்மா என்னை அடாப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல ரிச்சானவங்க வந்துட்டு ஃபாரினில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க வாழ்த்துக்கிறேன்னு சொன்னங்காட்டிக்கும் அம்மா அங்கே 2 பேர்த்த பார்த்துக்க முடியாதுன்னு என்னை கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க அவங்களோட வீட்டில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை உடச்சிட்டேன்னு சொல்லி ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து யாரோ என்னை ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டாங்க. அங்கே தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் ஒரு நாள் நான் ஒயினோட ஃபோனில் என் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவ தான் என் அக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவகிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. அவள் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல, அவளுக்கு எனக்கு பிடிக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் தான் நடந்திருக்கும். அப்போ இவங்கியும், நீ எதை பற்றி கவலைப்படாத, காலையில் அவள் வரட்டும், நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் ஒன்று கேட்கட்டா அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை எதுவும் இல்லை, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா போகவும், சரி பத்திரமா போ, அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும், தைரியமாரு, அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீராவை அனுப்பி வைக்க அவளும் கிளாஸ் ரூமுக்கு போயிருப்பா. அவளோட பேக் எடுக்கிறதுக்காக பாதி தூரம் கூட போகல கிளாஸ் ரூமுக்கு. ஸோ அந்த இதில் அந்த தடம் இருக்கும் இல்லையா நடந்து போகிறதுக்கு, அதில் நடந்து போயிட்டு இருக்கா. இவங்க பார்த்தீங்கன்னா இவனை போட்டு நல்லா அடின்னு அடிச்சிருப்பாரு. ஸோ இவனும் நல்லா அடி வாங்கியிருப்பான் இவங்க கிட்ட. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் அங்கேருந்து கிளம்பி போக மீரா பேக் எடுத்துகிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருந்திருப்பா. அப்போது இந்த இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்கான்ல, அவன் ரோட்டில் அவளை பார்த்ததுமே அதுக்கப்புறம் அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு, அதுவும் அந்த மேலே அந்த கபோர்டெல்லாம் இருக்குல்ல, உங்களை என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் அவளையும் போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படியே மேலே இழுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து கீழே தள்ளி கொண்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கும். இவங்க அப்படியே சொல்ல, நீங்கள் ஆனால் அப்படியே அவளோட பாடி அப்படியே கட்டி பிடிச்சி அல்லன்னு அழுகுறீங்க. நீ என் கூடவே இருந்தால் எனக்கு ஒன்று தெரியலல்ல, உங்ககிட்ட ஒரு நாள் கூட நான் பாசமாக இருக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க. உங்களோட அம்மாவுக்கு இன்னும் வலிக்குது. நீ நல்லா இருப்பேன்னு நினச்சி தானே நான் கொடுத்தேன், ஆனால் இப்படி வந்து உன்னை பார்ப்பேன் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னதான் அவளை தத்து கொடுத்துருந்தாலும் கூட உங்களோட அம்மாவை மேலே பாசம் இல்லாமல் கொடுக்கல. ஏன்னா பிள்ளை நல்லா இருக்கட்டும், ஒருத்தி தான் நம்ம பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு யாருமே நினச்சி பார்க்கல. ஸோ மீரா பார்த்தீங்கன்னா உங்களோட தங்கச்சி, அதுதான் இப்போ நிஜம். அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அழுதுட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஃபியூனரெல்லாம் முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க, அம்மா கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ உங்களோட ரூமில் டைரி ஒன்று இருக்குது, இவங்க கொடுத்து விட்டுருப்பாரு அவளோட டைரியை. ஸோ அதை அப்படியே எடுத்து படித்து பார்க்க அவள் ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டிருப்பா, அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அவள் ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்களோட அம்மாவையும் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எழுதி வச்சுருக்கா. அதெல்லாம் படித்து நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்து போகுது. ஓரளவுக்கு எல்லோரும் நார்மல் ஆகிட்டீங்க. ஸோ பேக் டு லைஃப் வந்தாச்சு. அப்போது வழக்கம் போல் காலேஜ் போகும்போது வயன் ப்ரொஃபஸர் யூங்கி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ எந்திரிச்சு போயிட்டு, சார் எதுக்கு அப்படி கூப்பிடுறீங்க, எதாக இருந்தாலும் நீங்களே வந்து கூட கூப்பிடுங்க, இந்த மாதிரி ஆள் அனுப்பாதீங்க, எனக்கு பக்குங்குது, என்னால் எதையும் மறக்க முடியல அப்படிங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு வந்து, ஆமாம் என்ன மார்க்குது அப்படிங்கிறாரு. எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க அப்படின்னு கேட்க, கிட்ட ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து உங்களை அப்படியே ஹிப்பை பிடிக்கா நீங்கள் தட்டி விட்டுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நடிக்காத, பிடிக்காத மாதிரி. சரி என்ன மேடம்க்கு நேற்று அவுட்டிங் கூட்டு போகலன்னு கோவமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கோவம்தான், என்னப்போ அப்படிங்களா. அடி பாவி, அதுக்கு இவ்வளோ கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையா அப்படின்னா நீ ஏமாற்றிட்டே இருக்கா, எனக்கு டென்ஷன் ஆகுது, என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் இருங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே, நீங்கள் எதுக்காக அன்றைக்கி என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்குண்ணா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அன்றைக்கி நான் வயிறு வலிக்குன்னு சொல்லும்போது நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணீங்கல்ல,
ஏன் அப்படி பண்ணீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறாரு. ஃபைல் என்னக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்கள் பேர் எழுதி உங்கள் பிக்கு போட்டிருக்கு. என்ன என் ஃபோட்டோ என் பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்க. உன் ஃபோட்டோவில் உன் பேர் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாரா? எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க? என் அம்மா பார்த்த பொண்ணு நீ தான், அதுக்கு தான். சரி ஓகே, என் அம்மா ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அது இந்த காலேஜ் தான் படிக்குதுன்னு சொன்னாங்க. யாருன்னு பார்த்தா நீ. அப்போது கரெக்டாக நீயும் கரெக்டாக கேபினுக்கு வந்தியா? சும்மா டீஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன், ஆனால் அது அவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அம்மாவும் வீட்டில் வந்து பேசுகிறேன்னாங்க. பட் நிறையா பிரச்சனை இடையில ஆனங்காட்டிக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன். இதான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. எது? அப்போ அதனால தான் எனக்கு அப்படி பண்ணீங்களா? நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு தெரியுமா அப்படிங்க. நீ என்றைக்கு என்னை கரெக்டாக நினச்சிருக்கா? இதோ இப்போ கூட தப்பாக தான் நினைக்கிற அப்படிங்கிறாரு. ஹலோ, உங்கள் கை எங்கே இருக்குது பாருங்கள், என் ஹிப்பில் இருக்குது, அப்புறம் தப்பாக நினைக்காம எப்படி நினைக்கதான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வேணா நீயும் கை போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ஆஹா ஆசை தான், விடுங்க எனக்கு வேலை இருக்குது அப்படிங்களா? ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிக்க. நீங்களும் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன கேட்காம இன்னைக்கு பண்ணிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ், இல்லைனா அவள் தான் என் தங்கச்சின்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாமல் போயிருக்கோம். நீங்கள் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணியும் கூட அவளுக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்க ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணி, இங்கே பாரு, எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியும், பட் அவனை சும்மாலாம் விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. ஆமாம், அவனை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு ஜெயிலில் பார்த்தா தினம் ஒவ்வொரு கைதிங்கக்கிட்டேயும் அவனை கொண்டு போய் விடுறாங்க. கைதிங்கெல்லாம் சும்மாவா ஜெயிலுக்கு வருவாங்க? அவங்க என்ன பட்டப்படிப்பு படிச்சுட்டா ஜெயிலுக்கு வராங்க? குற்றம் பண்ணிட்டு தானே வரானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வெறியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருக்கிற கைதிங்கிட்ட அவங்களோட செல்லலை இவனை விட அவனுங்க இஷ்டத்துக்கு அப்படியே வெறி தீர வரைக்கும் இவனை போட்டு அடியேன்னு அடிக்கிறானுங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இவன் செத்தெல்லாம் நினச்சாலுமே சாக முடியாது, அவ்வளோ ரண வேதனையை தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஸோ அதை தான் இவர் சொல்லவும், சத்தியமாக அவனுக்கு இதெல்லாம் தேவைதான், அவனை சும்மாவே விடக்கூடாது, தினம் அவன் சாகணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் இயர்ஸ்லாம் போகுது. ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவங்க வீட்டில் இருப்பீங்க. எஸ், உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிருக்கும். உங்களோட அம்மா உங்களுக்கு கால் பண்ணிட்டு, ஏண்டி ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தினமும் உங்களோட தான் இருப்பேன், தினமும் நான் வந்து பார்ப்பேன்னு சொன்னேன், இப்போ என்னடானா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கூட வரமாட்டேங்கிற, கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆச்சு நீ வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டு வரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மா நான் என்னம்மா பண்ணுறது, இவர் விடவே மாட்டேங்கிறாரு, இவரை நான் விட்டுட்டு வந்தேன்னா இவர் பாவம்மா தனியாக இருப்பார்ல அப்படிங்களா? நானும் இங்கே தனியாக தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருந்தப்ப நீ ரொம்ப மெச்சூர்டு, ஆனால் என் புருஷன் பாவம் ரொம்ப தனியாக இருப்பார், என்னால் அப்படி வர முடியாது, வேணும் நீங்கள் என்னை வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. அப்போது இவங்க குளிச்சுட்டு வந்து அப்படியே பெட்டு மேலே உட்காந்துக்க, நீங்களும் தெரியும் ஒழுங்காக தலை கூட தவட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டவலெட்னு தலையை தவட்டிக்கிட்டு இருக்க. அவரும் கூட ஹக் பண்ணிக்குவார். நீங்களும் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறனால என்னால் எங்கள் அம்மா கூட போய் பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ போய் பாரு, நானா வேண்டானே அப்படிங்கிறாரு. வாயில் சொன்னால் பத்தாது, நடந்துக்கணும் கரெக்டாக. ஒழுங்காக குளிச்சா தலை தவட்டுறது கிடையாது, ஒழுங்காக ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறது கிடையாது, அத்தை சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்கறதே கிடையாது, சொல்லப்போனால் சாப்பிட்றதே கிடையாது, எந்நேரம் உங்களை பார்த்துக்கிறது எனக்கு ஏதோ ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படியா, என்ன மட்டும் ஏன் வளர்க்குற, எனக்கு போர் அடிக்குது, ஸோ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. என்னது, ஒன்றை வளர்க்கறதே பெருசாக இருக்குது, இதில் இன்னொன்று வேறையா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்களை ஹக் பண்ணி அப்படியே பெட்டில் சார்ஜ் போட்டுக்க. நீங்களும் காலையில் டைம் ஆச்சுல்ல, அப்புறம் மிஸ்டர் ப்ரொஃபஸர் போயிட்டு நீங்கள் லெசன் எடுங்க அப்படிங்கிறீங்க. லெசன் இன்றைக்கி எனக்கு அங்கே இல்லை இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவர் கிஸ் பண்ண வருவார். பூத்து நீர் கண்ணமுலிங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங்காக இந்த ஒன் ஷார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு ஹாப்பி எண்டிங். டேட்டா பேசாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?